ஒட்டகத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். ஏன் அவர்கள் ஒட்டகங்களை எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளன சிந்தித்து உணர மாட்டார்களா? குரான் 88.17. ஒட்டகம் மனிதர்களோடு மிகவும் நேசமாக பழகின்ற பிராணியில் ஒன்று. இசையை விரும்பி ரசிக்கும் பிராணியாகும். மனிதர்களின் குரல் ஓசையை வைத்து ஆளை தெரிந்து கொள்ளும். வெகு தூர பயணங்களுக்கு சளைக்காமல் கூட வருபவை. பயணங்களின் போது இடங்களை அடையாளங்களையும் தொடர்பு படுத்தி செல்கின்ற பாதை வைத்திருக்கும் ஆற்றல் பெற்றவை. பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படும் ஒட்டகங்கள். ஒருமுறை தண்ணீர் அருந்தி விட்டால் 15 நாட்கள் வரை அதன் உடலுக்குள் சேமிப்பு அறையில் சேமித்துக் கொள்ளும். கொஞ்சம் கொஞ்சமாக உடலின் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளும். காய்ந்து போன முள் செடிகளும் புல்களுமே இதன் உணவு ஆகும். காய்ந்த புல்களின் வைக்கோலை சர்க்கரை சத்துகளாக மாற்றிவிடும் ஆற்றல் இதன் இரைப்பைக்கு இருக்கிறது. தனக்கு தேவையான வைட்டமின்களை தானே உற்பத்தி பண்ணும் உடலமைப்பை கொண்டது. பாலைவனத்தின் தூசி புயலிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள மூக்கு ஓட்டைகளை மூடிக்கொள்ள மூடிகள் இவற்றிற்குள் இருக்கின்றன. இவை மிகவும் பொறுமைசாலிகள், மனிதனுக்கு கீழ்ப்படியும் தன்மை உடையவை. இவை பாலைவன பகுதிகளில் வாழ்வதே விரும்புகின்றன. பாலைவனங்களில் பிரயாணத்திற்கு சரக்குகளை எடுத்து செல்வதற்கு உற்ற வாகனமாகிய ஒட்டகம் ஒரு விதமான பிராணிதான். அதன் உடலமைப்பு ஏகப்பட்ட வளைவு நெளிவுகள் உடையது. இவ்வளவு நெளிவுகள் உள்ள ஒரு ஒட்டகம் ஊசியின் காது துவாரத்தின் வழியே நுழைந்து வெளிவருவது எப்படி இயலாத காரியமோ? அதுபோல நேர்மையாக வாழாத செல்வந்தர்கள் சுவனபதிக்குள் நுழைந்திட முடியாது என்று வேதங்களிலும் மற்ற இறுதி வேதமாகிய குரானிலும் அல்லாஹ்வை எடுத்துக்காட்டுகிறான். நிச்சயமாக நம்முடைய வேத வெளிப்பாடுகளை நிராகரிப்பவர்கள், கடைபிடிக்க மறுப்பவர்களும். வானத்தின் கதவுகள் திறக்கப்படாது, ஊசியின் காது வழியாக ஒட்டகம் நுழைந்து செல்லும் வரை அவர்கள் சுவனபதியில் நுழைய முடியாது. குரான் 7.40. இறைவன் அருள் கொடைகளில் அடையாளங்களில் ஒன்றாக ஒட்டகம் வரலாற்று சம்பவங்களில் சொல்லப்படுகிறது. சமூது சமுதாயத்தாரிடம் ஒரு மஞ்சள் நிற ஒட்டகம் அடையாளமாக அனுப்பப்பட்டது. வரம்பு மீறியவர்களாக அவர்கள் அதனை கொண்டு விட்டார்கள். ஒட்டகம் அல்லாவின் அற்புத படைப்பு. அது கப்பல் போன்று அசைந்து நடப்பதால் பாலைவனத்தில் கப்பல் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு நாள் ஒன்றுக்கு 100 மைல்கள் வரை ஒட்டகத்தால் நடக்க முடியும். ஒட்டகம் 1000 பவுண்டுகள் வரை தாங்கும் நம்ப முடியாத வலுவான கால்களை பெற்றுள்ளது. மேலும் பாலைவன மணலில் வெப்பம் சாதாரண நிலப்பரப்பின் வெப்பத்தை விட பன்மடங்கு அதிகமாக இருக்கும். 34 டிகிரி செல்சியஸ் முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரை 106 டிகிரி செல்சியஸ் வரை தாங்கும் சக்தி பெற்றது. மனிதன் உடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உடல் வெப்பநிலை 2 முதல் 3 வரை டிகிரி செல்சியஸ் வரை மனிதலால் தாங்க சக்தி பெற்றுள்ளது. ஒட்டக இரத்தத்தின் ஒவ்வொரு அணுவும் 200 மடங்கு விரிவடைகிறது. இதனால் எவ்வளவு நாட்கள் தண்ணீர் கிடைக்காவிட்டாலும் பையில் இருக்கும் தண்ணீர் தீரும் வரை இரத்தம் உறைந்து போகாமல் ஒட்டகத்தால் பயணிக்க முடியும். பாலைவன மணலில் வெப்பம் ஒட்டகத்தை பாதிக்காமல் இருக்க அதன் பாதங்கள் அதிக அளவில் ரப்பர் போன்ற சதையை கொண்டுள்ளது.